ஒரு மனுஷர் இறந்துட்டாரு. அவர் இல்ல. இப்ப அவர பத்தின ஏகப்பட்ட செய்திகள் நல்லதாவும் பரவுது. அவர பத்தின நெகட்டிவாவும் சில விஷயங்கள் பரவிட்டுருக்கு. அவர் தான் இல்லைல்ல. அவர் தான் இறந்துட்டார்ல. அவர பத்தி நல்ல விஷயங்கள் பரவுனா என்ன உங்களுக்கு பிரச்சனை? அவர் நல்லது தானே செஞ்சுட்டு போயிருக்காரு. அப்ப நல்ல விஷயங்கள் தானே அவர் செஞ்ச ஒவ்வொரு விஷயங்களையும் மக்கள் நெனச்சு பேசுறாங்க. அவரால நன்மை அனுபவிச்சவங்க பேசுறாங்க. அவர ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில சேனல்ஸ் வந்து ஒரு சில பேர் இன்டர்வியூ கொடுக்கறதெல்லாம் பார்க்கும்போது, "ஐயய்யோ! விஜயகாந்தோட புகழ் இப்படியே ஓங்கி போய் அவங்களோட மனைவி முதலமைச்சரா வந்துருவாங்களோ!" அப்படிங்கிற காழ்ப்புணர்ச்சியில பண்ற மாரி தாங்க இருக்கு. ஏற்கனவே நீங்க நல்லா வச்சு செஞ்சு தான் அந்த மனுஷன வந்து அனுப்பி விட்டுட்டீங்க. இப்போ அடுத்து அவங்க குடும்பத்தில இருக்கிறவங்கள டார்கெட் பண்றீங்களா? இதெல்லாம் எந்த விதத்தில நியாயம்? அப்படிங்கிற மாதிரி கூட இப்ப நெறைய தகவல்கள் பரவிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம யூடியூப தொறந்து பார்க்கும்போது தெரியும். அவரால பயனடைந்தவர்கள் அவர பற்றி புகழ்ந்து பேசுறாங்க. தங்களோட மனசுல அவர பற்றின வச்சிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஐய்யய்யோ! அவர பத்தி இவங்க புகழ்ந்து பேசிட்டாங்களே, அவங்க பேசிட்டாங்களே, மக்கள் இத பார்த்துருவாங்களேங்கிறதுக்காக, உடனே 2 பேரு ஒரு 2, 3 பேரு. அவங்களும் கொஞ்சம் பரிச்சயமான முகங்களா தான் இருப்பாங்க. அவங்க வந்து அவருக்கு எதிரா, அவர் ஒரு வந்து முன்கோவக்காரர். அவர் வந்து சொல் புத்தி இல்லாதவர். அவர் மனைவி பேச்ச கேட்டுட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி ராவுத்தர் பேச்ச கேட்டுட்டு இருந்தாரு. அவரோட சொல் புத்தியில எதுவுமே பண்ணல. அவர் வந்து அரசியலுக்கு வந்ததே வந்து அவரோட மண்டபத்த இடிச்சதுனால தான். அதாவது மனசுல கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நேர்மையா ஒரு மனுஷன் எந்த ஒரு விஷயத்த செய்றானோ, அவன்கிட்ட தான் கோபம் இருக்கும். அவன்கிட்ட தான் உண்மை இருக்கும். அப்படி அவர் என்னங்க சொல் புத்தி இல்லாம அவர் பண்ணிட்டாரு. அவர் பண்ணதெல்லாம் நல்லது தானே பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்தவங்க பேச்சையே கேட்டு பண்ணிட்டாருன்னு நெனச்சுக்கோங்களேன். அவங்க பேச்ச கேட்டு மக்களுக்கு துரோகமா பண்ணியிருக்கிறாரு. அவங்க சாப்பாடுற சாப்பாட்டுல மண்ணள்ளியா போட்டிருக்காரு. வயித்து பசியில இருந்தவங்களுக்கு சாப்பாட குடுத்துருக்காருய்யா. நல்லது தானே பண்ணியிருக்காரு. அவர ஏன் ப்ரமோட் பண்றீங்க? மனைவி பேச்ச கேட்டுட்டாரு. மனைவி பேச்ச கேட்டு அவரு எங்க போயிட்டாரு? நல்லா தானே இருக்காரு. அவங்க மனைவி இல்ல, இல்ல நீங்க சாப்பாடு போடக்கூடாது. நீங்க அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது. இவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துனாங்களா? இல்லையே. அவர் நடிக்கிறத நிப்பாட்டினாரு. அரசியல்ல அவரால வர முடியல. அவரோட உடல் சூழ்நிலை அதுக்கு ஒத்து வரல. அவங்க அவர பாப்பாங்களா? மத்த விஷயங்கள பாப்பாங்களா? தன்னோட கணவனுக்காக தான் அவங்க இருந்திருக்காங்க. அதுக்காக அந்த அம்மாவ இப்படி தரக்குறைவா பேசவே கண்டிப்பா கூடாது. அவங்களே தன்னோட கணவரை இழந்த சோகத்துல இருப்பாங்க. அந்த பசங்க 2 பேரும் அழுகுறத பார்க்கும்போது, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய அண்ணன், தம்பிகள் அழுத மாரி தான் நமக்கு தெரிஞ்சது. இந்த அளவுக்கு அந்த குடும்பத்து மேல உங்களுக்கு எதுக்கு இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி? முடிஞ்சா ஆறுதல் சொல்லுங்க. முடியலையா விலகி நில்லுங்க தொந்தரவு குடுக்காம. ஏன் இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்னு நமக்கே அவ்ளோ ஆதங்கமா கேள்விகள் கேட்க தோணுதுங்க. இதே கேள்விய ஏகப்பட்ட பேர் சோசியல் மீடியால கேட்டுட்டாங்கங்க. இதே கேள்விய உங்களுக்கும் கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக்க குடுத்துட்டு, உங்களோட கேள்விய விஜயகாந்த் அவர்கள் பற்றின ப்ரமோட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு உங்களோட கேள்விய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க. மேலும் விஜயகாந்த் அவர்கள் பற்றின பல்வேறு தகவல்கள உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சைடுல இருக்கிற பெல் பட்டன கிளிக் பண்ணிடுங்க.